வரும்போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா, டார்கெட் நம்பர் 1 அப்படிங்கிற மாரி அச்சீவ் பாயிண்ட்ட எப்பவுமே அடிச்சு தும்சம் பண்றதுல தமிழ்நாடு அரசாங்கம் போயிட்டே இருக்காங்க. அதில இந்த வருடம் பொங்கல் அன்னைக்கும், போகி பண்டிகை அன்னைக்கும் இந்த 2 தினங்கள்ல மட்டும் ரூ. 517,00,00,000 மது விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இது கடந்த ஆண்ட விட 14.6% கூடன்னு சொல்லி அன்புமணி அவர்கள் அறிக்கையை விட்டிருக்காரு. நம்ம 11.5% நாங்க தானப்பா ஜிடிபில பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட, இப்ப அத விட கூட அச்சீவ் பண்ணி ஜிடிபியை காமிச்சு மிஞ்சி சாதனை பண்ணிட்டாங்க. தமிழகம் எப்பொழுதும் அந்த முன்னணியில் இருக்கிறது. முன்னணியில் இருக்கிறது. நீங்க கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு 48,000 கோடி ரூபா வரைக்கும் இந்த டாஸ்மாக்ல தான் வருமானம் வருது. அப்போ நம்மளே ஒரு கடை வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க. சாதாரணமா பண்டிகை காலங்கள்ல துணி கடை வச்சு பண்டிகை காலங்கள்ல எக்ஸ்ட்ரா விற்பனை ஆகும். விற்பனை ஆகிறதுக்கு ஏத்தாறு போல நம்ம பொருட்களை துணிகள் எல்லாம் வாங்கி வைப்போம். இது எல்லாரும் இதேதான் கவர்மெண்ட்டே இப்போ சாராய கடையை திறந்து அதில் எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி என்னென்ன பிராண்டு எப்படி விற்கணுன்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய சீரழிவு கேடுன்றது எந்த ஆட்சியாளருக்கும் கவலை இல்லை. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு போய் இன்னொன்று இதற்கு ஆதரவாக சினிமாக்களில் பல இதங்களில் இது எல்லாத்துக்கும் பின்னணி ஒன்று சார்ந்த ஒன்று இருக்குங்க. நமக்கு தெரியாது. இந்த திருட்டு பயலுங்க இவனுங்க எல்லாம், அந்த சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே திருட்டு பயலுங்க. இவனுங்க எல்லாம் என்னன்னா இந்த கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறது. பெண்களே குடிக்கலாம், எல்லாம் சேர்ந்து குடிக்கலாம், இதுன்ற மாதிரி கொண்டு தான் குடி மதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் அவன் கலாச்சாரம் அவனுக்கு குளிர், ஆமாம், அதுக்கு லைட்டாக ஒரு பெக்கு அடிப்பான். அவன் கலாச்சாரம் பார் கலாச்சாரம் அந்த மாதிரி. இங்கே நம்ம ஊரில் கோடை நம்ம இவன் ஹார்ட் ட்ரிங்க் அடிக்கிறான், இங்கே போதைக்கு அடிக்கிறான், வருமானத்தை இழந்து அடிக்கிறான். கடைசியில் இது மேலே இஷ்டத்துக்கு வரி வச்சு விலையேற்றிட்டே போனாலும் அடிக்கிறான். அப்போ நம்மள்ட்ட எவ்வளோ காசு பிடுங்க முடியுமோ கவர்மெண்ட்டு பிடுங்குது. கவர்மெண்ட்டுக்கு பெரிய வரி வருவாய் மது, ஏன்னா ஜிஎஸ்டியில் பாதி குறைஞ்சிச்சு, இன்னும் பல பிரச்சனை. அப்போ இதுலேருந்து தான் இல்லாட்டி சொத்து வரி, வீட்டு வரி, தொழில் வரி, அந்த வரி இந்த வரி போட்டு பிடுங்க பார்க்குறாங்க. இப்போ இந்த வருவாயை வந்து இதற்கு மாற்றா என்னன்னு இது வரைக்கும் இவங்க யோசிக்கவே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு நிதி மேலாண்மைன்றதெல்லாம் இது கிடையாது. தொழில் அமைச்சர் வந்து முதலீட்டை ஈர்க்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஐடி தலைவர் டெய்லி என்ன பண்ணுறாரு, புது புது வார்த்தைகளில் திட்டுறதுக்கு எப்படின்னு கண்டுபிடிக்கிறார். தன்னுடைய வேலையை கரெக்டாக தன்னுடைய வேலையை அதுதான் அவர் அந்த வேலையை விட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அறநிலையத்துறை அமைச்சர், அவர் கார்பரேஷனை பார்த்துக்குவார். ஆமாம், இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது.